ஹalleluya. ஹalleluya. இந்த உபவாசத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet you and welcome you in the sweet name of the Lord and Savior Jesus Christ, who have come to this fasting prayer. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கிறோம். Luke Gospel chapter 12 verse 24. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டச்சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிறோம், நீங்கள் எவ்வளவோ விசேஷத்தவர்கள் அல்லவா, விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க. Let me read it in English. Luke Gospel chapter 12 verse 24. Consider the ravens, for they neither sow nor reap, which have neither storehouse nor barn, and God feeds them. Oh, of how much more value are you than the birds? ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு காக்கா வச்சு தான் நான் உதாரணம் காட்டி உங்களோடு கூட பிரசங்கம் பண்ணபடி ஆசைக்கிறேன். Today our message is going to be an example of a raven. தினமும் நீங்களும் நானும் காக்காவை கண்டிப்பா பார்க்கிறோம். We daily see crows. காக்காவை டெய்லி பார்க்கிறோம். கை உயர்த்தி காட்டுங்க. நான் காக்காவை டெய்லி பார்க்கிறேன். கை தூக்கி காட்டுங்கம்மா. ஹalleluya. Hallelujah. ஒரு காக்காவை ஆண்டவர் உதாரணம் காட்டி இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் தைரியப்படுத்து. Here God is strengthening us, giving an example of a crow. நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். When you come into the presence of the Lord, the word of God will strengthen you. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பெரிய ஒரு சமாதானமா இருக்கும். The word of God is going to be a peace in your life. ஒரு சில கிறிஸ்தவர்கள் பிரசங்கத்தை ரொம்ப ஆர்வமா நேசிக்கிறாங்க. அந்த பிரசங்கத்துல ஆண்டவருக்கு தரக்கூடிய வார்த்தைகளை தேனிலும் மதுரமா அவங்க எடுத்துக்கொள்றாங்க. Some people, they love the word of God and they accept it as honey to their heart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சொல்றாரு, காகங்களை நீங்க கவனித்து பாருங்க. Here we read in the Gospel of Luke chapter 12 verse 24, Jesus Christ here says about a raven. Consider the ravens. காக்காவை உற்று பாரு, கவனித்து பாரு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு. Look at the ravens. God shows us this. சரி, காக்காவை தான் நம்ம டெய்லி பார்க்கறோமே. We see crows every day. அதை கவனித்து பாரு அப்படிங்கிற ஆண்டவர். So, but God says here, you consider the ravens. இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க ரொம்ப துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு நீங்க வந்திருக்கலாம். நீங்க காக்கா உற்று பார்த்தா உங்க கவலைகளை அந்த காக்கா மாற்றக்கூடியதா இருக்கு. You might have come here with grief and full of sorrows, and at the same time when you look at the ravens, everything will be changed today. பைபிள்ல நிறைய காக்கா இருக்குது. There are many ravens in the Bible. நோவா சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நோவாவுடைய போட்டுக்குள்ள பேழைக்குள்ள ஒரு காக்கா ஒன்று இருக்குது. When you see about the history of Noah, you can see a raven there in the ark which he made. அதே போல எலியா சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு காலையிலும் மாலையிலும் அவனுடைய பசிக்கு காகங்கள் தான் அவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்த சரித்திரமும் வேதத்தில் எழுதப்பட்டது. So it is written in the Bible about Elijah who was fed by ravens both the morning and the evening. பழைய ஏற்பாட்டு காலத்துல நோவாவுடைய போட்டுக்குள்ள இருக்கிற காக்கா நோவாவுக்கு எந்த விதத்துல பிரயோஜனப்படாத காக்காவா இருந்தது. But in the Old Testament, when we see about the raven which was in the ark of Noah which he made, it was not useful to him. அதே எலியா சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு என்ன பண்ணுது, அந்த காகங்கள் தான் உத்தரவாதமா உணவு கொண்டு வந்து கொடுத்து அவன் பசியை தீர்த்திருக்கு. But it was when it was seen that the raven which fed Elijah, it was very useful to him because it fed him. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நோவாவுடைய போட்ல இருக்கிற காக்கா போல பிரயோஜனப்படாத காக்காவா நம்ம இருக்கிறோமா,
அல்லது எலியாவுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்த அற்புதமான கர்த்தருக்கு ஊழியம் செய்த காகங்களா நம்ம இருக்கிறோமா என்பதை இன்னைக்கு நம்ம சோதிச்சு பார்க்க போறோம். Today we are going to consider and examine ourselves whether we are like the raven which was not useful to Noah, or we are going to be the raven which he fed Elijah here. நீங்க நினைக்கலாம் காக்கா எனக்கு சத்தியத்தை சொல்லி தருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். Maybe you think that no raven can teach me the truth. உண்மையாவே ஆண்டவர் காக்கா வச்சு உதாரணம் காட்டி நம்மளோட ஆண்டவர் பேச போறார். Today God is going to speak with us and giving an example about raven. காக்காவுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்குமா? எப்படி இருக்குமா? அது வாய்ஸ் அழகா இருக்காது. அது வந்து பசின்னு சொன்னா அதுக்கு எதனா தேவை இல்லை அதுக்கு எதனா அடிபட்டுச்சு வேதனைனா அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பாஷை என்னன்னா கா 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 கத்துற ஒரு பாஷையை கொடுத்துருக்கிறேன். So the voice of a crow will not be good to listen, but at the same time when it is hungry, it will just crow. It will just ask God for food. இந்த பறவைகள்லாம் உடம்புல வந்து அடிபட்டுச்சுன்னா அதுக்காக பறக்க முடியாது. The birds, when they get hurt, they will not be able to fly. அது உடல் நலத்தோடு இருந்தாதான் அது வந்து ரெக்கைகளை விரித்து பறக்க ஆரம்பிக்கும். எங்க உணவு இருக்குதோ அங்க போய் உணவு கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது என்ன பண்ணும்? உணவு ஊட்டக்கூடியதா அது தன்மைகளுடையதா இருக்கு. A bird should be healthy, only then it can stretch its feathers and fly, and it can bring food for its little ones. இந்த நோவாவுடைய வாழ்க்கை வரலாறுல 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது. அதன் பிறகு நோவா என்ன செய்யறாரு? தன்னுடைய பேழையுடைய ஜன்னலை ஓபன் பண்ணி வெளியே ஒரு காக்காவை விட்டார். Here we see in the history of Noah, when he was in the ark, he was in the ark for 40 days and 40 nights, and after that he just opened the window and he let a raven go outside. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை 6-7 நம்ம வாசிக்கும் போது 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். Genesis chapter 8 verse 6 and 7. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. So it came to pass at the end of 40 days that Noah opened the window of the ark which he had made. Then he sent out a raven which he kept going to and fro until the waters had dried up from the earth. நோவா என்கிற ஒரு நீதிமான ஒரு உத்தமன் பூர்வ காலத்தில் இருந்தான். There was a man called Noah. He was just and a noble person. அவன் வாழ்ந்த காலத்துல பூமியில எல்லாரும் அக்கிரமக்காரங்களா அநியாயக்காரங்களா பிறருடைய குடும்பத்தை கெடுக்கிறவங்களா வாழ்ந்தாங்க. In the time of Noah, only Noah was a righteous person, and all the other people were against God. They were doing iniquity. அதனால அந்த பூர்வ கால ஜனத்தை ஆண்டவர் ஜலத்தை கொண்டு தண்ணீர் கொண்டு ஆண்டவர் அழிச்சார். So in the olden days, God perished the people, destroyed the people with flood. 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சதால பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் மிருகங்களும் செத்து மடிந்தன. Since there was heavy rain for 40 days and 40 nights, all the cattle and livestock in the earth being destroyed. ஆனா நோவா குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் அற்புதமா அந்த பேழையில வச்சு ஆண்டவர் பத்திரப்படுத்தி காப்பாற்றினார். But God graciously saved the family of Noah in the ark. இப்போ நோவா வந்து பூமியில இனி வந்து வாழணும். அதுக்காக என்ன செய்யறாரு? பூமியில தண்ணி வத்தி போச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க தன்னுடைய ஜன்னல் இது போல ஒரு ஜன்னலை திறந்து காக்காவை வெளியே விட்டார். So now God wanted to save Noah and he has to feed him. So he just opened the window and he let the raven go outside so that if there is any more rain. இந்த காக்கா என்ன செய்யுது? பூமியில வந்து தண்ணி வத்தி போல ஏதோ மரம் செடி எதனா இருந்தா ஒரு இலையை குத்தி வந்தா பூமி காஞ்சிச்சு மறுபடியும் ஆண்டவர் செடி கொடியெல்லாம் முளைக்க வச்சுட்டாரு நம்ம நம்பி போட்டு விட்டு கீழே இறங்கலாம்னு சொல்லி நோவா பிரயாசப்பட்டு இறங்கலாம். ஆனா இந்த காக்கா என்ன செய்யுது? போயிட்டு வருதா கட்டி நோவாவுக்கு சரியான ஊழியத்தை அது செய்யல. So Noah here wanted to know if the flood is dried up. So he let the crow or raven outside so that if it returns safely and taking up any leaf from a tree, it means that the flood is dried. But the raven went out and came in with the leaf, without any leaf. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the holy name of the Lord. நல்லா கவனிங்க. இந்த வேத பகுதியில நோவா வந்து தன்னுடைய ஊழியத்துக்காக ஒரு காக்காவை பயன்படுத்துறாரு. அந்த காக்கா ஒன்றுக்கு பிரயோஜனப்படாத ஒரு காக்காவா இருக்குது.
Here Noah used the raven so that he might use it to his ministry, but it was useless. சில பேர் வந்து இப்படிதான் சபைக்கு வருவாங்க, போக்குவரத்துமா வந்து போவாங்க, ஜாலியா பொழுதுபோக்குக்காக வந்து போவாங்க. அவங்களால ஊழியக்காருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது, சபைக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஏன் விசுவாசிகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமோ அது அந்த காக்காவால உண்டாவாது. So just like this raven which was not useful to Noah, there are people who come and go to the church. There will be no profit out of these people. இன்னைக்கு நம்ம பிரயோஜனமான காக்காவா அல்லது ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் பரலோகத்து தேவனுக்கும் உகந்த காலமா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். So we are going to examine ourselves whether we are useful crow, useful raven to the ministry of God. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் நினைக்கிறேன் 17ஆம் அதிகாரத்துல First Kings, எலியா வந்து கேரித் ஆற்றங்கரையில இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? கேரித் ஆற்றங்கரையில இருக்கிறார். அவருடைய பசிக்காக டெய்லி காரணங்கள் என்ன செய்து இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து அந்த ஊழியக்காரனுக்கு அது கொடுத்திருக்கு. வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேரடியாக இருக்கிற கேரித் ஆற்றங்கரை தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இப்போ 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இந்த 6வது வசனத்துல காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை இந்த எலியா குடித்து பசி ஆறினா அப்படின்னு எழுதப்பட்டது. first when we see in the book of First Kings chapter 17 verse 6, it is written like this: the ravens brought him bread and meat in the morning, and bread and meat in the evening, and he drank from the brook. இந்த சரித்திரத்தை நல்லா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். When you examine this truth, you will find a very good truth from this book. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிறோம், நம்ம தேவனுக்கும் சபைக்கும் பிரயோஜனமான இந்த பட்சி போல இருக்கிறோமா அல்லது நோவா காலத்துல இருக்கிற பிரயோஜனம் இல்லாத அந்த காகன்ற பட்சி போல நம்ம இருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திச்சு பார்த்தா உண்மையாகவே நம்ம இன்னும் கூட இந்த நோவா காலத்துல அந்த போட்டுக்குள்ள இருக்கிற பிரயோஜனப்படாத காக்காவா தான் நம்ம இருக்கிறோம், அந்த பட்சி போல தான் இருக்கிறோம். When we examine ourselves who are in the house of God, when we think about the raven which was useful to Elijah or which was not useful to Noah. இந்த வேதாகமத்தை ரெண்டு பக்கமும் இப்படி கை வச்சிங்க. Keep your both hands to the take hold of the word of God. ஒன்னு ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நோவா போட்டுக்குள்ள நோவாவுக்கு ஊழியம் செய்த பிரயோஜனம் இல்லாத ஒரு காக்காவை கர்த்தர் உங்க கண்களுக்கு காட்டுறாரு. Here God shows to your eyes that in the 8th chapter of Genesis, God shows a raven which was not useful to Noah. அல்லது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இந்த எலியாவுக்கு காலையிலும் அதாவது விடியற் காலத்திலும் மாலை நேரத்திலும் இறைச்சி அப்பமும் கொண்டு வந்து கொடுத்த அற்புதமான கர்த்தருக்கு ஊழியம் செய்த காகங்களை கர்த்தர் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக காட்டுறாரு. You can see both the ravens which was not useful to Noah, which is written in the book of Genesis chapter 8, or the first in the book of First Kings chapter 17, the raven which fed Noah, Elijah, both day and night. விளங்கி கொள்ளுங்க, நம்ம இந்த பூமியில வாழற சகல நாளும் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். So make yourself understand that we have to minister to the Lord as long as we live in the earth. சில காலமா நான் என்ன செய்யறேன், என்ன பிரசங்கம் எடுத்தாலும் நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் வழி கொடுக்குறாரு. என்ன புரியல, எங்க சுத்தி இதுக்கு வந்துடுறேன் நான். These days I've been telling you that we have to minister to the Lord. சோழவரம் தோல்கட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்டலுக்கு மேல ஒரு 150 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஹால், பெரிய ஹால் இருக்குது. அங்க ஒரு முதியோர் மீட்டிங் பேசுறேன். அந்த முதியோர் மீட்டிங்ல கூட எல்லா வயது உள்ளவர்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அதாவது 3 வயது இருக்குது. ஒண்ணு அறியாம வயது 17 வயசுலும் சிறுவர், நம்ம புரியுதுங்களா, வாலிப பிரையாய். அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம அந்த 18 தாண்டி மேரேஜ் ஆகி அப்புறம் மனைவி பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு வயசாகி போயிட்டு எல்லாரும் கைவிடப்பட்டு நொந்து போயிருக்கிற ஒரு வாழ்க்கை. 3 பருவத்தை பத்தி நான் பேசினேன். அந்த 3 பருவ காலத்திலையும் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறேன். There is a hostel by the Solomon Tollgate. There I had to speak to in the elders meeting. There also I was preaching the word of God regarding doing God's ministry, because every man has 3 steps of life
children, a child until 17 years, after 18 years, he is a very responsible person and is an old person. சில பேர் குழந்தை பருவத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க. Some people, when they are in the period of children, they will not do ministry to God. கல்யாணம் ஆன பிறகு மனைவி பிள்ளைகள் வந்த பிறகு ஒரு தெளிவு புத்தி வந்த பிறகு ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டோம், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இனி நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம்னு சொல்லி அப்போ ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏறக்குறைய 40 வயசு இருக்கலாம். After they have got married, when they are 40 years of age, they will think that, oh, we have lost all the days, we should have done God's ministry. Now we got married and got children, now also we at least stop doing the ministry of God. சில பேர் அந்த வீடு காடு வாங்க பாத்தீங்களா, வீடு போகணும், அப்புறம் காடு என்ன பண்ணுது, நல்ல கவனிக்குமா, வீடு போகணும், காடு சுடுகாடு என்ன செய்து, வா சீக்கிரம் வா, வந்துரு என் செல்லமே வந்துரு சுடுகாடு நம்ம கூப்பிடும். அந்த நேரத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை வரும் சில பேருக்கு. ஏன்னா வாழ்க்கை வெறுப்பாயிடுச்சு, பொண்டாட்டி கை விட்டா பிள்ளைங்க கை விடுச்சு, பேர பேத்தி எதுவும் சோத்துன்னு கேட்கற, இன்னும் நம்ம வாழத்தோட சாகிறதுக்கு மேலுன்ற நிலவரம் வந்த பிறகு அந்த காடு வாவான்னு கூப்பிடுத, அப்போ போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வச்சு சில பேர் அப்போ கூப்பிடுப்பாங்க. அது பிரயோஜனம் இல்லை. Some people, they will commit their lives when the time of their death, when they were about to die, they will commit themselves to the ministry of God. There is no any usefulness in that. சரி, உங்களுக்கு என்ன வயசா இருக்கலாம், ஒருவேளை 20க்குள்ள இருக்கலாம், 40க்கு உள்ள இருக்கலாம், இல்ல 40 நீங்க தாண்டி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள பட்சி போல என்ன தாழ்த்துறேன், கர்த்தர் என்ன மேல பறந்து ஊழியம் செய்வோம், கீழே ஊர்ந்து ஊழியம் செய்வோம், நடபயணமா ஊழியம் செய்வோம், சைக்கிள்ல போய், பைக்ல போய், கார்ல போய், விமானத்துல போய், ட்ரெயின்ல போய் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இருக்கிற பட்சி போல இந்த காதுகளை போல கர்த்தர் என்ன பயன்படுத்தணும். Today we need to ask God, you use me just like this raven which was useful to Elijah, because you may be under 20 or you may be after 40 or you may be 60, but you have to commit yourselves to the ministry of God. You can go by cycle or you can go by car or you can go by flight, but you have to do the ministry of God. எத்தனை பேர் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of you are going to commit yourselves? I am going to do the ministry of God. Please raise your hands. கையை உயர்த்தி காட்டுங்க. நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய, I am going to minister Jesus Christ. நீங்க நினைக்கலாம் ஊழியம் செய்யணும், சபை வச்சு ஊழியம் செய்யணும், அது கிடையாதுமா. ஊழியக்காரர்கள் சேர்த்து ஒரு ஊழியம். You may be thinking that doing ministry of God we need a church. It's not like that. You can do God's ministry with your pastor. நான் கோயம்பேட்ல சாந்தின்ற ஒரு அம்மாவை பார்த்தேன். I saw a woman called Santi at Coimbatore. அந்த அம்மா பாத்தீங்கன்னா நல்ல சாரி போட்டுருந்து நல்லா பரிச்சின ஒரு தேவதூதர் போல அந்த அம்மா இருக்கிறாங்க. She was in her white clothing just like an angel of God. என்ன பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன பின்தொடர்ந்து ஓடியாச்சு அந்த அம்மா. When she looked at me, she started following me. கையில ட்ராக்ஸ் இருக்குது அதுக்கிட்ட. She got the tracks in her hand. ட்ராக்ஸ்னா தெரியல உங்களுக்கு? You know what is called tracks? இயேசு ஏத்துங்க போய் கைப்பிரதி எல்லாம் தமிழ்ல கைப்பிரதி கொடுத்துருக்கு. எல்லாரும் கோயம்பேடுல இருக்க எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கு. I saw her distributing tracks to everyone who were in Coimbatore. எவ்வளவு வருஷம் இந்த ஊழியத்தை செய்றீங்க நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன். I asked that sister, how many years you've been doing this ministry? என்ன வாலிப வயசுல ஆண்டவர் கன்னியாஸ்திரி ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, சிபிஎம் ஊழியத்துக்கு கன்னியாஸ்திரி ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. நான் ஒப்பு கொடுக்கல, கீழ்ப்படியில. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் ஆகி 2 ஆம்பளை பையன் பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு. அதுக்கு அடுத்தது என் பெரிய பையன் செத்துட்டான், 2ஆவது பையன் செத்துட்டான். So she told me, when I was young, God called me for the nun ministry, but I did not commit myself to the ministry of God. But after I got married, my husband and I had 2 sons. My husband died and my son, both the sons also died. இப்போ புருஷனும் செத்துட்டான், இருந்த 2 ஆண் பிள்ளைகளை செத்துட்ட பிறகு நானும் செத்து போயலாம் முடிவு எடுத்தேன். அந்த நேரத்துல நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வானத்திலிருந்து ட்ராக்ஸ் அப்படியே கொட்டினாரு. She said, oh, I lost my family. My husband died and my both the children's sons died. I thought of committing suicide, but God told me in a vision that I saw a lot of tracks coming down from heaven. அப்பதான் நான் விளங்கிக்கிறேன், ஏசப்பா என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. வாலிப வயசு நம்ம கீழ்ப்படியில. அப்புறம் புருஷன் பிள்ளைங்களாம்
நம்ம சுயமா இருந்தோம், உலகத்தின் பக்கம் போனோம், ஆனா எதனா நினைச்சுதா புருஷனும் செத்துட்டான், 2 ஆம்பளை பிள்ளையும் செத்து போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? செத்துட்டு போனா நரகத்துக்கு போமே, நம்ம சாகக்கூடாது, கர்த்தருக்கு நம்ம ஊழியம் சொல்லி அந்த அம்மா இயேசு அறியாத எல்லாருக்கும் டாக்ஸ் கொடுத்துன்னு சந்தோஷமா இருந்தது. That is when she understood that when God called me for His ministry when I was young, I did not submit or I did not commit myself. But after I got my family and after losing my family, husband, both the children, now God has given me this ministry. So she is distributing the tracts to everyone who do not know about Jesus. நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்து பாருங்க, உங்க இருதயத்துல பெரிய சந்தோஷம் இருக்கும். If you do God's ministry, there will be great joy in your heart. நீ ஏசாப்பை பத்தி பேசி பாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கம் எல்லாம் மாறி. Just if you talk about Jesus, all the sorrows from your heart will be taken out. நீ யாரை பத்தி பேசினாலும் இங்க பாருங்க பிரச்சனை தான் வரும். சபையை பத்தி பேசினா பிரச்சனை, ஏன் வீட்டுக்கார பத்தி பேசுறேன்னா ஃபுல்லா வாக்குவாதம், சண்டை தான். If you talk கதையை மட்டும் இருக்காது, எத்தியனா கடைசியில் அது சண்டையில தான் முடியும். If you talk about some people or if you talk about your husband, it will lead you to strife, it will lead you to contention, there will be no happiness. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெண்கள் எல்லாம் சொல்லுவோம், நீதான் என் உயிர் வேணும் 6 மாசத்துக்கு. The girl actually after getting married 6 months she will tell, you are my life. அடுத்த 6 மாசத்துக்கு மூஞ்ச பார்த்தா பிடிக்கிறேன். Another 6 months I don't like your face. She will say, கல்யாணம் அடுத்த 6 மாசம் கழிச்சு மேல நாத்து வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கும். Another after 6 months, there is a bad odor from your body. You just keep a look from me. அடுத்த 6 மாசம் கழிச்சு எங்க வீட்டுக்கார, அதாவது உங்க வீட்டுக்கு, உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு, உங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு பேசாம போய் தங்கிட்டாங்க. So after the 6 years, you can better go and live in your parents' house. அடுத்த 6 மாசம் கழிச்சா ஏன்னா ஏரி பக்கத்துல என்ன ஆக்சிடென்ட் சேர்த்து நான் பேசாம எத்து போடுறேன்னு கூட சொல்லுவாங்க. Another after 6 years, she will tell you just go and kill yourself. இப்படி இங்க பாருங்க, மனுஷனோட அன்பு இப்படிதான் வித்தியாசமா இருக்குது. நிலையில்லாத ஒரு மனுஷனோட அன்புக்கு அடையாளத்தை நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. So the love of men is not permanent, it is temporary. பாத்தீங்களா, தேவனுடைய அன்பு மாறாம இருக்கு. So God's love will never change. நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்து பாரு, You just do God's ministry. இப்ப நாங்களாம் ஏன் பைத்தியம் போல டெய்லி இங்க பாருங்க ஆண்டவரை பத்தி சொல்றோம், எங்க போனாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், பாட்டு பாடி ஆராதனை என்ன நடத்துறோம். இதனால எங்களுக்கு என்ன, நீங்க நினைக்கலாம் வெளிநாட்டுல இருந்து பிரதருக்கு காணிக்க வருது நினைச்சுக்கலாம். Why are we doing God's ministry like fool idiots? But you may be thinking that with these brothers getting money from foreign countries. Is that like that? நிறைய பேர் நினைக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து இவருக்கு காணிக்க வருதுன்னு நினைக்கிறாங்க. உள்ளூர்லயே காணிக்க வரலாமா? எல்லாருக்கும் காணிக்க வர இது மாதிரி கொடுத்தேன், மாதிரி சபைக்கு ஒரு 1.5 லட்சத்துக்கு பொருள் வாங்கணும், ஸ்பீக்கர் சரியில்லை, லைட்டு சரியில்லை, 2 ஃபேன் சரியில்லை, இது 5000 பேருக்கு ஒரு பெரிய டேபிள் ஃபேன் வாங்கலாம், ஒரு எல்இடி டிவி வாங்கி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உள்ளூர்ல காணிக்க கொடுத்தாவே காணிக்க வரல. So many of the people thinking that these pastors getting offering from abroad or foreign countries, but in local itself I am not getting any offering. ஆனா பாத்தீங்கன்னா நம்முடைய புழல் ஜனம் எவ்வளவு அன்பு பாசம் வச்சு ஒரு 11 பேர் இது வரைக்கும் இந்த கொடுத்த காணிக்கை கவரை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. But people living in Pudal, because they love me very much, 11 people they have given their covers with money. என்னடா கேட்காத மனுஷன் கர்த்தருக்கு கொடுங்க ஊழியத்தை தாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். நீங்க உண்மையிலே இவர் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உன்னை பல ஜனக்கூட்டமா உயர்த்துவார். You might have supposed what this pastor not used to ask any offering, but he is talking about offering. But if at the same time if you give offering, God will bless you. இது கூட ஒரு ஊழியம்தாம்மா. This is also ministry. ஒரு ஊழியம்தான். Giving to God also is a ministry. நான் நினைச்சுக்கிறேன் இந்த 11 கவர்ல நல்ல காணிக்கை தான் வந்திருக்குது, இது போல மாசம் மாசம் எல்லாரும் தசமா காணி கொடுத்தா ஜீவனை தெம்பாயிடுவேன். I thought only 11 covers have come to this month. If it comes just like this every month, I will be living a very happy life. இன்னும் சில பேர் வந்து இந்த ஊழியத்தை தாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. And some more people have told me that they will support my ministry. ஒரு தென் தமிழ் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் தானியல். அவருக்காக நம்ம ஒரு பிசினஸ்க்காக ஜெபிக்கணும். There's a brother called Daniel living in South Tamil Nadu. We have to. He said that he would give an offering, so we need to pray for him. நேற்று தினத்துல அவர் எனக்கு போன்ல வந்து ஒரு நற்செய்தி சொன்னார்.
ஆண்டவர் உண்மையிலே அவருடைய பிசினஸ் ஆசீர்வதிப்பாரானால் இந்த புழல்ல ஒரு பெரிய சபையை கட்டலாம். Yesterday he spoke to me over phone that he told me that if God blesses his ministry, he will support that big church will be built in Pudal. உண்மையிலே சொல்றேன், இன்னமும் இந்த பூமியில கர்த்தருடைய ஊழியத்தை லட்சக்கணக்கில் கொடுத்து தாங்குறவங்களா இருக்கிறாங்க. I am telling you truly, there are more people who can give money in lakhs and support the ministry. சில பேர் இந்த காணிக்கை கவரை வாங்கிக்கின்னு எவ்வளவு இதை போட்டு கொடுக்குறாங்க யோசனை பண்ணுங்க, இரவு பகலும் யோசனை பண்ணுறாங்க. Some people after receiving this the offering cover, they have been thinking night and day how much they can put in the cover and give to the pastor. ஒரு உதாரணமா சரி இந்த ஜீவன் பாஸ்டருடைய ஊழியத்தை தாக்க நான் ஒரு 5000 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், கவர்லயே போட்டுருன்னு வச்சுக்கிறேன், 5000 கொடுக்கலாம். Supposing they think, well, okay, we can give 5,000 rupees in this cover and give to Pastor Jeevan. நான் 4000 கொடுக்குறேன். No, we'll give 4,000. இதுல வேற ஒரு சோதனை, நீ எவ்வளவு கொடுத்த? So there will be a test. How much you gave? நான் 500 தான் கொடுத்தேன், அது சொல்லு. The other sister will tell, I gave only 500 rupees. இது 4000 5000 கொடுக்கலாம் நினைச்சிருப்போம். She would have thought that she can give 5,000 or 4,000 rupees. இந்த பொண்ணு நான் சொல்லிச்சு 500 தான் நான் கொடுத்தேன். But this other sister said, I gave only 500 rupees. அப்ப நம்மள 500 கொடுக்கலாம். So why should I give 4,000 or 5,000? Let me also give 500. நல்லா கவனிங்க. Listen carefully. இதற்கு தர நீ ஒரு பொருத்தனை இருதயத்துல பண்ணிட்டேனா அதை குறைக்கவே கூடாது. When you make a vow in your heart that you will give such an amount to God, you should not diminish it. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட சாட்சி உங்களுக்கு சொல்றேன். I will tell you her testimony about a sister. அந்த சிஸ்டர் பேரு ரூத். The name of the sister is Ruth. அதுக்கு 60000 சம்பளமா, டாக்டர் இல்ல, பிசியோதெரபி டாக்டர் இருந்தாலும் 60000 சம்பளமா அதுக்கு. She is getting 60,000 rupees per month salary. 60000 சம்பளம் ஆனா கர்த்தருக்கு தசமபாகம் எவ்வளவு கொடுக்கணும்? If she gets 60,000 rupees, how much she has to give tithe to God? யோசிச்சு பாருங்க, 10ல 1 சொன்னா எவ்வளவு கொடுக்கணும்? She is supposed to give 6,000 rupees. ஆனா அந்த பொண்ணு 30000 தசமபாகம் மாசம் கொடுக்கும். But she gives 30,000 rupees as tithe to God. எவ்வளவு கொடுக்குமா? 30,000. அவருடைய சம்பளத்துல அப்படியே பாதியை கொண்டு வந்து தசமபாக காணிக்கையா சபைக்கு செலுத்தும். She gives half of her salary to the church as offering. அந்த பாஸ்டர் வந்து காணிக்கை பையில இருக்கிற காணிக்கைலாம் எண்ணி பார்த்தா ஒரு கவர்ல மாத்திரம் கரெக்டா இருக்குமா? When the pastor takes out the offering money from the offering box, but in a particular cover, you will see a bunch. சில மாசம் வந்து செக்கா கொடுத்துருமா, அந்த கவர்ல ஒரு செக் இருக்குமா. Sometimes the sister gives in check. இந்த பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷம். The pastor was very happy. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தசமா காணிக்க ஒவ்வொரு மாதிரி தரும். ஒருத்தர் 500 கொடுப்பாங்க, ஒரு 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, ஒருத்தர் 3000 கொடுப்பாங்க, ஒருத்தர் 10000 கூட கொடுப்பாங்க. பொண்ணு மாத்திரம் அந்த சபையில 30000 தசமா கொடுக்கும். There will be distinction or difference in giving a tithe to each and every family believers, but with this particular sister, she gives 30,000 rupees per month. அந்த பொண்ணு சபைக்கு வந்து போன ஒரு விசுவாசி. That she is just a believer. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? What was the thing which was happened? அந்த சென்னையில இருக்கிற அந்த பாஸ்டருக்கு ஒரு பையன் இருந்தா, அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க. கடைசியில கல்யாண நெருக்கத்துல அந்த கல்யாண பொண்ணு பாஸ்டரோட பையனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுது. The pastor had a son, so he was engaged with a girl, and at the time of the marriage, the girl is not willing to get married to the pastor's son. கடைசியில நல்லா கவனிங்க, கல்யாணம் நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. சபையாரெல்லாம் ஒண்ணா சேர்றாங்க. ஐயா நீங்க ஏன் வேதனை பாருங்க, நம்ம சபையிலே நல்ல பிள்ளைங்களா இருக்குது, அதுல ஒரு நல்ல பொண்ணை தேர்ந்தெடுத்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாங்க. இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது சபையில 30000 தசமா கொடுக்குற ஒரு நல்ல பொண்ணு ஒண்ணு இருக்குது அப்படின்னு அந்த பாஸ்டருக்கு ஞாபகம் வந்து, அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு உன் பொண்ணை என் பையனுக்கு தனியான்னு கேட்கும்போது அந்த அம்மா கதறி அழுதுச்சு. When they were thinking that the wedding was about to stop, all the believers came together and they discussed with the pastor. Pastor, why are you getting worried? Don't get worried, don't be worried. So there is a sister in our church itself, so we can get this sister married to your son. When the pastor asked that spoke with that sister's mother about the daughter, she started crying. அந்த பாஸ்டருடைய சொத்து மதிப்பு பல கோடி. So the profit of that pastor in many crores. ஒரே பையன் சொன்னா
அந்த பையனை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணுக்கும் அவ வயித்துல பிறக்கிற வாரிசு தான் அந்த சொத்து வரப்போகுது. So all the property which the pastor got is going to be for his son and his wife and their child. இந்த 30,000 தசமபாகம் அந்த பொண்ணை எப்படி உயர்த்தி இருக்குன்றதை உங்களுக்கு கூட்டிட்டு காட்டுறேன். So I am just telling you for an example that because she gave that 30,000 rupees as an offering to the Lord, that has exalted her life. அந்த நற்கிரி என்ன பண்ணுது, அந்த பொண்ணை இங்க பாரு, அந்த பாஸ்டருடைய மகளுக்கு மனைவியா ஆண்டவர் ஏற்படுத்திட்டாரு. Only the good things which the sister did, God made her life exalted by giving the pastor's son in marriage. அதாவது உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஊழியத்தை தாங்குற விஷயத்துல இன்னும் நம்ம குறைபாடா இருக்கிறோம். யாருக்குரிய மனசு வரலன்னு தான் சொல்ல முடியும். We are still lacking in giving to the Lord Jesus Christ. Because of that, the worries and the sorrows which is in our heart is not removing from us. பாருங்க, அந்த 30,000 கர்த்தருக்கு அந்த பொண்ணு 60,000 சம்பளத்துல 30,000 தசமா கொடுத்ததால பல கோடிக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு இங்க பாருங்க அதிபதியா ஆண்டவர் உருவாக்கி வச்சு. Because that sister gave half of her salary as tithe to the church, God has exalted her life. அதனால தாராளமா ஊழியத்துக்கு கொடுத்து ஒரு சின்ன சபைக்கு கொடுக்கும்போது தான் பெரிய ஆசீர்வாதம். பெரிய சபைக்கு கொண்டு போய் கொட்டுறதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதே ஒரு சின்ன சபைக்கு கொடுத்து நீ பொருளாதாரத்தை தாங்கி பாரு, அந்த ஊழியக்காரன் ஜென்மத்துக்கு உன்னை மறக்கவே மாட்டான். So when you give generously to a small church and instead of giving a generous offering to a big church, God and support the small church, God will bless you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name. வேதத்துல இந்த காக்கா ரொம்ப உதாரணத்துவமா இருக்குது. So this raven which you see in this Bible is very generous. அது அந்த காக்கா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காக்கா கிட்ட இறைச்சி அப்பத்தையும் கொடுக்கிறாரு, அது சாப்பிடல, கொண்டு போய் பசியோடு இருக்கிற அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்குது. God gave this raven meat and water. It did not eat, but it took and went to and gave to the minister of God. சில பேருக்கு கொடுக்கிற சுபாவமே இருக்காது. Some people they will not have the nature of giving. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்ல அவங்க கறி குழம்பு மீன் குழம்பு செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். For instance, I am telling you, in some particular house they make fish curry. வீட்டை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு குழம்பு தேவைக்காக வராங்க, என்ன குழம்பு வச்சுக்கிறேன்னு கேட்டா இது சொல்லவே சொல்லாது, கறி குழம்பு மீன் குழம்புன்னு சொல்லவே சொல்லாது. If the neighbor supposing they come and ask what curry have you made today, she will not tell it. மனசே வராது. They will not how ought to give. என்ன குழம்புன்னு கேட்டா இன்னைக்கு குழம்பெல்லாம் செய்யல, நேற்று வச்ச ரசம் ஒண்ணா இருக்குது, முந்தா நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் மூச்சு போயிருக்குது, வேணும்னு கேட்டோம். Supposing someone asks you what curry you made prepared today in your house, she will conceal that. She will tell, I pepper water rasam I made yesterday, that only is left over. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா ஒரு சில பேரு தான் சாப்பிடலாம் கூட மற்றவங்களுடைய பசியை போக்குறதுக்காக பிரயாசப்படுறாங்க. அதான் உதாரண குணம். But there are some people whose nature is like this. Even if they do not eat, they will have heart to give for other people to eat. இந்த ராஜாக்கள் புத்தகத்துல எலியா கேரி தாற்றங்கள்ல பசியோடு இருக்கிறான். அதனால விடியற் காலத்துல காகங்கள் என்ன செய்யுது, அப்பத்தை இறைச்சி கொண்டு போய் பசியோடு இருக்கிற அந்த ஊழியக்காரருக்கு உணவு ஊட்டுது. இந்த காகத்தை ஆண்டவர் கண்டிப்பாக இன்னைக்கு ஆண்டவர் கனப்படுத்துவார்னு தான் சொல்ல முடியும். So here we see the raven, about the raven which was in the brook of Cherith and referred to the minister of God Elijah. பாருங்க, இந்த ராஜாக்கள் புத்தகம் 1 ராஜாக்கள் 17:6 வசனம் சொல்லுது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்துல அப்பத்தை கொண்டு போய் அந்த கேரி தாற்றங்கரையில பசியோடு இருக்கிற அந்த எலியாவுக்கு உணவு ஊட்டுது. So we see here in the first king, in the book of 1 Kings chapter 17 verse 6, the ravens brought him bread and meat in the morning and bread and meat in the evening, and he drank from the brook. சில பேர் அதிகால ஒரு ஜபம் வச்சா வாங்கன்னு சொன்னா சில பேர் வர முடியலன்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லாம உடம்பு வலிக்குது, எந்த துணி துவைச்ச சாமான் கவுன அதை பண்ண இதை பண்ணன்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் லேட்டா தூங்கினேன் அப்படின்னு வர சொல்றாங்க. அதிகால ஜபம் வச்சா சில பேர் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த காகங்கள் பாருங்க, எப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யுதுன்னா விடியற் காலத்துல கர்த்தருக்கு அது ஊழியம் செய்யும். So some people when they are invited for the morning prayer, they will not come and they will say some reasons. I had a lot of work, but last night I did not sleep properly. But you see here the ravens, it fed Elijah early in the morning.
கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா நல்லா கவனிங்க, உன்னை நீ பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணாதான் நீ கர்த்தருக்கு இந்த பட்சி போல பறந்து பறந்து ஊழியம் செய்ய முடியும். You want to first of all dedicate yourself for the ministry of God. Only then you can do the God's ministry just like the ravens. இந்த வேதத்துல இருக்கிற இந்த காகங்கள், இந்த காக்கா நடந்து போய் ஊழியம் செஞ்சிருக்குமா, சைக்கிள்ல போய் ஊழியம் செஞ்சிருக்குமா, காரு ட்ரெயின் இதுல போய் ஊழியம் செய்யும், பிளைட்ல போய் ஊழியம் செஞ்சிருக்குமான்றத நல்லா சோதனை பண்ணி பார்த்தா காகங்களுக்கு இயற்கையாவே ஆண்டவர் ரெக்கைகளை கொடுத்ததால கர்த்தருக்கு அது பறந்து 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 இவங்க காலையிலும் மாலையிலும் பறந்து 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 கர்த்தருக்கு அது ஊழியம் செஞ்சு. Actually, God has given the nature of flying. God has given birds of the air feathers. They will just fly and they do the God's ministry. They would not have traveled by any vehicles. அந்த எலியா கிட்ட அன்னைக்கு ஒரு போன் கட்டி இருந்ததுன்னா அந்த காகங்கள் இறைச்சியும் அப்பத்தை கொண்டு வர காட்சி அப்படியே படம் கொண்டு நெட்ல போட்டு If நீ ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்து நம்ம மகிழலாம். In those days, if Elia had a mobile phone, cell phone, you would have taken a video or photos and showed to us today. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்ன்றது இங்க பாருங்க, இந்த காகங்கள் உங்களுக்கு உதாரணம் காட்டுது. So these ravens are just like examples for us that we should also do the ministry of God. நோவா வந்து காக்கா வச்சு ஊழியம் செய்யலாம் நோவா நினைக்கிறான். அந்த காகத்தால அந்த காக்காவால நோவாவுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. போயிட்டு போயிட்டு வருது, ஜன்னல்ல போயிட்டு இவர் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வருது, மறுபடியும் போகுது, மறுபடியும் வருது. ஒன்னு வெறுத்து போயிட்டாங்க, இந்த காக்காவிடக்கு இது பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி கடைசியில ஒரு நல்ல முடிவு எடுத்து புறாவை அனுப்புறான். புறா போது ஒரு ஒளிவை குத்தின்னு வந்து பூமியெல்லாம் காஞ்சிச்சு, எஜமான நீங்க தாராளமா குடும்பமா நீங்க கர்த்தருக்கு மறுபடியும் ஊழியம் செய்யலாம் சொல்லி அது பிரயாசத்தோடு வழிகாட்டு. When Noah sent the raven, thinking that it can be useful to me, to him, it was not useful because it went out through the window and came in without doing anything. But after that, he decided to send a dove. It went outside and brought and had it to him, which was very useful to him. இதுவரைக்கும் நீங்க கர்த்தருக்கு பிரயோஜனப்படாத ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல இருக்கிற போக்குவரத்து செய்த ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத காக்காவா இருந்திருக்கலாம். கர்த்தர் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்த இந்த காகங்களா, இந்த பட்சியாய் கர்த்தர் உன்னை உருவாக்குற ஸ்தலமா இது இருக்குது. Until now, you might have lived your life just like the raven which was mentioned in the book of Genesis chapter 8, and now God is going to change your life. Just like the raven which is found in the book of First Kings chapter 17. எலியாவுக்கு இறைச்சியை கொண்டு போய் இந்த காக்கா கொடுக்குது. உதாரணமா ஒன்னு சொல்றேன், நீங்க ஒரு கறி துண்டை எடுத்து நல்ல வறுத்த 65 துண்டை எடுத்து அப்படி நல்லா பிச்சி அப்படி தூக்கி போட்டு பாருங்க, காகங்கள் கொஞ்ச நேரத்துல வந்து அதை சாப்பிட்டுரும். ஆனா இங்க இருக்கிற காக்கா, என் புள்ளாங்க அங்க இருக்கிற பசியோட நீ கொண்டு போய் கொடுக்குறியானா, நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா கூட்டாளிகளையும் சேர்த்துக்க மாட்டேன், ஒரு துண்டு கூட எடுக்க மாட்டேன், அப்படியே கொண்டு போய் உங்க ஊழியக்காரங்க நான் தந்துட்டு வரேன்னு சொல்லி உத்தரவாதத்தோடு கர்த்தருக்கு அது புரிச்சு. If you just throw a chicken 65 fish and a raven will not call its other ravens and eat it themselves, but it will give to the ministry of God. அதாவது சில பேர் வந்து இந்த பாய்கெல்லாம் பிரியாணி செஞ்சாங்க, இல்லை பிரியாணி கடைக்கெல்லாம் போய் பாருங்க, அந்த பிரியாணி செஞ்சு டம் கட்டி இறக்கிட்டு தூக்கி அந்த வியாபாரம் பண்ற இடத்துல வச்சுட்டு ஒரு இலையில கொஞ்சம் சாப்பாடு போட்டு என்ன பண்ணாங்க, ஓட்டு மேல போடுவாங்க, சாங்கியத்துக்காக செய்வாங்க. ஏன்னா நம்ம சமைக்கும் போது மேல பறக்கிற காக்காலாம் பார்த்து அதுக்கு திருப்தியானது நம்ம நல்ல வியாபாரம் கிடைக்கும். இது ஒரு சென்டிமெண்டாக வச்சுன்னு இருக்கிறாங்க. Some people they sell food after baking it, they just take a little bit of food and throw it over the roof so that the ravens can come and eat it, because they are thinking that they will have good business that day. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த சாப்பாடு கொஞ்சம் வச்சுப்பாங்க, அதில் கறி கொஞ்சம் குழம்புலாம் ஒன்றா சுருட்டிட்டு வெளியே இருக்கிற நாய்க்கு கொடுப்ப இதை வைப்பாங்க பாசத்தோட. And some people, after eating their food, they will have little food, they will set aside little food so that after eating they can give it for the dogs. 1-2 இங்க பாருங்க, யாருக்கு மனுஷனுக்கும் ஒரு குழம்பு கொடுக்காது, ஒரு ரூபாய் 10 ரூபாய் கொடுக்காது, நாய்க்கு பூனைக்கு இந்த காக்கா கூட ஒரு துண்டு ஒரு இறைச்சி கூட போடாது. பயங்கர கஞ்ச பிசினாரிகளா இந்த பூமியில வாழும் போது some people are living stingy life that they will not help anyone, even they will not give it to any ravens, or they will not give any food to dogs. ஆனா என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த நோவாக்கு கொண்டு வந்து காக்கா அப்பமும் இறைச்சி கொடுத்தது பாத்தீங்களா, இலவசமா
அது போல காகங்களை பரலோகத்தின் தேவன் அனுப்புவாருன்னு இந்த ஊழியத்துக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா அனுப்புவாரா இல்லையா? கை கொடுங்க. My expectation is like that, just like how God fed Elijah with ravens. God will definitely send his ravens from heaven and support my ministry. ஒரு முறை ஒரு பாஸ்டருக்கு ஒரு அம்மா 10 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க. One particular day, your sister gave 10 lakhs rupees to a pastor as offering. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டருக்கு அந்த அம்மாக்கு சண்டை வந்துக்குது. After that, there was a quarrel between the pastor and the sister. சண்டை வந்த பிறகு நான் கொடுத்த 10 லட்சம் காணிக்கை கொடு, 3 காரை கொடு, நான் சபைக்கு வாங்கி கொடுத்த பொருள்களை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டான். After the quarrel, she asked the pastor, give back the offering that I gave you, 10 lakhs rupees and 3 cars, everything, give it back. அந்த பாஸ்டர் அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, சமாதானமா இருக்கும்போது நம்ம ரெண்டும் ஒத்து போனோம், இப்ப சண்டை ஆகி போச்சு, 10 லட்சத்தெல்லாம் மொத்தமா கேட்காத, ஒவ்வொரு மாசமும் ஒரு அமௌண்ட் தரேன், ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம்னு சொல்லி கடன் லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு மாசம் அந்த அம்மா கொடுத்து கடத்தை அடிச்சாங்க. But the pastor told her that when we were at peace, we were amicable, but now you are asking back the offering that you gave me, but I will give little by little and will settle your amount. ஆனா இங்க பாக்குற காகங்கள் கொடுத்த அந்த அப்பத்தை இறைச்சியும் காணிக்கை கொடுத்தது, கத்தர் கையில இருந்து வாங்கி வந்து கொடுத்தத அது சொல்லி காட்டாது. அதே சமயம் நான் கொடுத்த அப்பத்தை இறைச்சி என்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி அந்த ஊழியக்கார எலியா கிட்ட அது சண்டே போடாது. But these ravens which we see in the Bible, this will not make any quarrel with anyone. It will not ask back the meat or water from the minister of God. ஆண்டவர் இந்த வேதத்துல வச்சிருக்கிற காகங்கள் என்ன செய்யுதுன்னா ஊழியத்தை தாங்குது, ஊழியக்காரனை தாங்குது. So these are the ravens which supported the ministry. பொதுவாவே காகங்களுக்கு நான் சொன்னபடி இறைச்சின்னு சொன்னா ரொம்ப அதுக்கு ஹாபிட்டா இருக்கும், ரொம்ப அதுக்கு பிரியமா இருக்கும். பிரியாணி கறி எல்லாம் வந்து காக்காவுக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா? Ravens like very much like meat very much. ஆனா பாருங்க ராஜாக்கள் புத்தகத்துல தன்னுடைய பசியை விட அந்த ஊழியக்காரருடைய பசிதான் அதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்பேற்பட்ட பட்சிகளை கர்த்தர் இன்னைக்கு பிளஸ் பண்ண ஆண்டவர் சமயமா வந்திருக்கிறார். But for this kind of ravens, just like the ravens which we see in the book of the Kings, God is going to make all of us just like the ravens which was useful to Elijah. இன்னும் கொஞ்சம் இதுல நான் சத்தியத்தை சொல்லிட்டு நான் லூக்கா 12க்கு வந்துடுறேன். இதுல நல்லா கவனிங்க. இந்த வேத பகுதியில எவ்வளவு நாள் இந்த காக்கா எலியாவுக்கு அப்பத்தை இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்தது, எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதங்கள் என்பதை ஆராய்ச்சி பண்ணா மொத்தத்துல அந்த சமாரியா தேசத்துல 3 வருஷம் பஞ்சகாலம் இருந்தது. அதுல பாதி வருஷங்கள் பாதி மாதங்கள் இந்த எலியா கேரித்தாற்றுங்கரையில் தங்க வேண்டியதா இருந்தது. மீதி இருக்கிற நாட்கள்ல இந்த எலியா வந்து சாரிபாத் ஊருக்கு போய் அந்த விதை வீட்டை தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா நிறைய மாதங்கள் இந்த காகங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சிருக்கு. So now I am going to go back to the Gospel of Luke 12th chapter. Before that, I am going to tell you that how many years that these ravens would have fed the minister of God Elijah. There was a great famine in the place of Sariphat for 3.5 years. And after that times he would have been fed with the ravens. After that he went to the particular widow's house. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the holy name of the Lord. சுமார் நம்ம வந்து இந்த 3 வருஷத்தை இந்த கேரித்தாற்றுங்கரையில பாதி நாட்களை நம்ம ஒப்பிடும்போது சுமார் நான் என்னுடைய கணிப்பா சொல்றேன், அதான் இதுதான் உண்மை நான் சொல்றேன், ஒரு கணிப்பா சொல்றேன். இந்த எலியாவுக்கு யாருக்குரிய ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கண்டிப்பா இந்த காகங்கள் என்ன செய்து ஊழியம் செஞ்சிருக்கு. So these ravens would have ministered to Elijah, the man of God, at least 1.5 years to 2 years. அதாவது அந்த கேரித்தாற்றுங்கரையில இருக்கிற தண்ணீர் வற்றி போகிற வரைக்கும் இந்த காகங்கள் எலியாவுக்கு அந்த விடியற் காலத்திலும் மாலை நேரத்தில் கொண்டு போய் அப்பம் இறைச்சி கொண்டு வந்து கொடுத்து கர்த்தருக்கு அது ஊழியம் செய்து இன்னைக்கு உதாரணமா நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்தாங்க. God is showing here about these ravens. They would have fed Elijah, the man of God, until there was no water in the river. நல்ல கவனிங்க. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், சபையை தாங்கணும்ன்ற சத்தியத்தை அதிகமா இதுல வலியுறுத்துறேன். So now I insist on in this message that you need to minister to God. இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் காகங்களை கவனித்து பாருங்கன்றாரு.
Here we see in the Gospel of Luke chapter 12, you just consider the ravens. நீ இந்த உலகத்துல இருக்கிற காக்களை பாக்குறியா கண்டி இல்லையா கண்டி, வேதத்துல இருக்கிற காக்களை பாரு. ஒரு காக்கா நோவா காலத்துல பிரயோஜனப்படாத காக்கா இருக்குது. அதே எலியா காலத்துல இருக்கிற காக்கா கர்த்தருக்கு ஊழியம் செய்த அற்புதமான காக்கங்களாய் ஆண்டவர் உனக்கு காட்டுறார். If you do not whether or not you see the ravens in the world, but you got to see these ravens very carefully. There are two types of raven, which was useful and which was not useful. இந்த மூன்றாவது காகங்களை நல்லா பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இந்த காகங்களை உதாரணம் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, காகங்களை கவனித்து பாருங்க, அவைகளை நான் தான் படைப்புற்றேன். Here we see about in the Gospel book of Luke chapter 12, yes, the third raven, God shows us tells us that God is feeding these ravens. இந்த மூன்றாவது சத்தியத்தை நல்லா கவனிங்க. கொஞ்சம் நான் உதாரணம் காட்டி இந்த சத்தியத்தை நிறைவு செய்றேன். அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒருத்தருக்கு அடையாளமா சாட்சியா இருக்கணும். ஊழியமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இயேசப்பா உனக்கு சாட்சி கொடுத்து உனக்கு உதாரணம் காட்டுற அளவுக்கு உன்னுடைய ஜீவியம் மாற்றப்படணும். So here your life should be changed, so that God should use you as an example. லூக்கா 12:24ல காகங்களை கவனித்து பாருங்க அப்படின்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். God shows here very clearly that Luke chapter 12:24 consider the ravens. ஒரு முறை இயேசுநாதர் கிட்ட சீசர் ஒருத்தன் கேக்குறான், பிலிப்பென்ற ஒரு சீசன் கேக்குறான், பிதாவை எனக்கு காட்டுன்னு கேக்குறான். அப்ப இயேசுநாதர் சொல்றாரு, இவ்வளவு காலம் நீ என்னோட இருந்து பிதாவை எனக்கு காட்டுன்னு கேக்குறியே, என்ன கண்டவன் பிதாவை கண்டான்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். So one particular time when Philip asked Jesus, just to show me the Father. So Jesus told him, you've been seeing me every day, but you are asking, show me the Father. He who sees me sees the one who sees my Father also. ஒருவேளை இயேசப்பா எனக்கு காட்டுன்னு சொல்லி ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட கேக்குறானா, உன்னுடைய பதில் என்னன்னா, என்ன பாரு, இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஜீவியத்துல பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த பிரசங்கத்துல உண்டாக்குறார். Like that, supposing someone comes and asks you, show me Jesus, so you need to tell him that you just see my life, look at me. If you see me, you will see Jesus also. So like that, God is going to change your life. இதுவரைக்கும் நீ நோவா போட்டுக்குள்ள இருக்கிற பிரயோஜனப்படாத ஒரு காக்காவா இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு எலியா காலத்துல தேவனுக்கும் எலியாவுக்கும் மிகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான காகங்களாய் பட்சியாய் கர்த்தர் உன்னை இந்த ஸ்தலத்தில் உருவாக்குறார். Till today, you might have lived a life of just like the ravens, which was not useful to Noah. Now from today onwards, God is going to change your life just like the ravens, which were useful to the man of God Elijah. உன்னுடைய ஜீவியத்துல இன்னும் கிறிஸ்து உருவாயிட்டார்னா, இங்க பாருங்க இந்த வேதத்துல லூக்கா 12ல இருக்கிற காக்கா போல பட்சி போல உன்னை ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆண்டவர் உதாரணம் காட்டி பேசுற அளவுக்கு கர்த்தர் உன்னை சாட்சியா நிறுத்துகிற நேரம். If God comes to your life, the people will say about you, oh, he is the man of God, she is the woman of God. God will change your life. இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தேவ ஜனங்களை பார்த்து அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, கவலைப்படுவதால உன் சரீரத்தில் இருக்கிற சதையை ஒரு முழத்தை உன்னால கூட்ட முடியுமான்னு ஆண்டவர் கேட்கிறார். Luke chapter 12 verse 25 we read it here, and which of you by worrying can add 1 cubit to his stature? ஏனா இயேசுநாதர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது சில ஆத்மாக்களுடைய சில மனிதனுடைய குணங்கள் அதாவது முகங்கள் வந்து அன்னைக்கு ரொம்ப துக்கமுகமா இருந்திருக்கலாம். அதனால கர்த்தர் ஒருவேளை இப்படி சொல்லி இருக்கலாம், கவலைப்படுவதால உன்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் வரப்போறதில்ல, நீ கவலையோடு கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணி பாரு, மாற்றத்தை கர்த்தர் உனக்கு தருவார். Supposing when Jesus Christ was preaching, some people's face would have been sad, so that God might have told them, don't be worried. Which of you by worrying can add 1 cubit to his stature? இந்த உபவாச ஜெபத்துல ஒருவேளை நீ கண்ணீரோடு துக்கத்தோடு மனக்கவலையோடு உடைச்சு போய் ஒன்றுமே இல்ல, நான் நிர்கதியா இருக்கிற அனாதையா இருக்கிற திக்கற்றவளா இருக்கிற என்ன விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. Maybe you might have come to this fasting meeting thinking that with your worries and sorrows
with broken hearted. Today God is telling you that I will never leave you nor forsake you. இந்த உலகம் உன்னை கைவிட்டு இருக்கலாம். The world might have abandoned you. உன்னுடைய கணவன், உன் பிள்ளைகள், உன் உற்றார் உறவினர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டு இருக்கலாம். Your husband, your children, your relatives might have abandoned you. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அந்த நபரை தான், அந்த மனிதனை தான் கர்த்தர் கையில் எடுத்து பயன்படுத்துறாரு. So God is taking hold of such kind of people and using. ஒருமுறை பேதுரு வந்து அந்த சமுத்திரத்துல முழுகி போறான். ஆண்டவரே என்னை ரட்சியன்னு அவன் கதறினால்தான் கர்த்தர் கை பிடிச்சு அவனை பெரிய ஊழியக்காரனா உயர்த்தி இருக்கிறார். One day when Peter was about to drown into the water, he asked God, Lord help me. So God took hold of his hand and saved him. ஒருவேளை இங்க நீ வந்து ஒரு உடைஞ்ச பாத்திரம் போல, தூக்கி வீசப்பட்ட உடைஞ்ச நொறுங்கின ஒரு பாத்திரம் போல இந்த தேவ சமூகத்தில் வந்து துக்கத்தோடு வந்திருந்தா, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணித்து தள்ள மாட்டார். You might have come here just like a broken vessel, and God is going to bless your life because He is going to change all the broken hearted. இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்றதை நல்லா பாருங்க. லூக்கா 12:24 சொல்லுது, பறவைகளை பார்க்கலாம், பட்சிகளை பார்க்கலாம், நீங்க ரொம்ப விசேஷமானவன்னு ஆண்டவர் சொல்றார். Luke 12:24 says very clearly, much more value, you are more valuable than the birds. பறவைகளை பார்க்கலாம், நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு. God is telling that you are more valuable than the birds. ஆனா இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நம்மள அற்பமா பார்க்கறாங்க. But the people in the world, they just look at us with love. அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வாழ்க்கப்பட்டா, பணம் பொருளோடு காரோடு வந்தவள மாமியார் ஒரு கண்ண பாக்குறா. ஒண்ணுமே கொண்டு வராத மருமக இன்னொரு மருமக இருந்தா அதுல ஒரு கல்ல வெண்ணா ஒரு கல்ல சுண்ணாம்பு போல பார்த்து அற்பமா நினைக்கிறாங்க. இந்த வேத பகுதியில ஆண்டவர் உங்ககிட்ட பணங்குதா, பொருளுக்குதா, அழகு இருக்குதா, படிப்பு இருக்குதான்னு பார்க்கல, உன்னை விசேஷிக்கப்பட்டவள ஆண்டவர் பார்க்கிறார். In the worldly life, the mother-in-law sees her daughter-in-law when she comes with a lot of property, car and a lot of jewels and money, and she likes her. But supposing another daughter-in-law comes without anything, she hates her. But God is not showing any distinction. என் பிள்ளையே நீ கவலைப்படாத. My children, do not be worried. ஆண்டவர் உன்னை விசேஷிக்கப்பட்டவளா பார்க்கிறார். God sees you as valuable. இந்த லூக்கா 12:24 உன்னை தேடி வருது. So this Luke chapter 24 verse chapter 12 verse 24 is coming to you. இந்த வேத பகுதியில் இருக்கிற சத்தியம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற போகுது. So the truth which is found in this word of God is going to be fulfilled in your life. பூர்வ காலத்துல லேயாள் என்ற ஒரு பெண் இருக்கிறா. There was in the Old Testament there was a woman called Leah. அவளை வந்து புருஷனே அற்பமா பார்க்கறான். And the husband rejected her. திருமணம் ஆன மறுநாளே புருஷனே அவளை அற்பமா பார்த்து வேணாம் வேணாம் இவ அழகில்லை அழகில்லை அப்படின்னு சொல்றான். After he got married to her, Leah, and he rejected her because he did not like her. வசனம் சொல்லுது, அந்த லேயாள் அற்பமா எண்ணப்பட்டத கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சார். Because she has been rejected and God blessed her womb. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, மனுஷன் எப்படி பார்க்கறானே ஆவியானவர் உனக்கு நீ காட்டுறாரு. Today the Spirit of God shows you that how God sees and how man sees. உங்ககிட்ட பணம் பொருள் சொத்தெல்லாம் தான் உலகம் உன்னை மேன்மையா பார்க்கும். So if you have a lot of money, lot of property, the world will see you happily. ஒரு உதாரணமா ஒன்னு சொல்றேன். இப்ப நான் ஒரு பைக்ல போறேன், ஒரு மாதிரி என்ன பார்ப்பாங்க. இப்ப அதே கார்ல போனா வேற மாதிரி என்ன பார்ப்பாங்க. இல்ல கார்ல விட்டுட்டு சாதாரண ஒரு சைக்கிள் வாசல்ல நான் சைக்கிள்ல நான் பண்ண கக்க கக்க ஜனங்க சரி. Supposing now I am going on my bike, but people look at me and see one side. But if I go in a car, people in a different way they look at me. At the same time, supposing I go by bicycle, they will laugh at me. அதாவது சைக்கிள்ல போனா ஒரு மரியாதை ஜனம் தரும், பைக்ல போனா ஒரு மரியாதை. இதே கார்ல போனான்னு வச்சுக்கலாம், அப்படியே கை கட்டி ஐயா 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 ஐயான்னு கூடிங்க வந்துங்க. There is discrimination among the people that when the vehicle that you use, they give that same respect. ஆனா ஆண்டவர் யாரை நேசிக்கிறான்றதை உங்களுக்கு ஒரு வசனத்துல காட்ட போறேன். I am going to show you here particular verse that God whom God loves. அதாவது லேயாள் வந்து இந்த பூமியில அற்பமா எண்ணப்பட்டாளா. So Leah was rejected in this earth. ஆண்டவர் அவளை தான் தேடி வராரு. God comes here
just looking for her. ஒருவேளை உன்னை யாராவது அற்பமா அங்க பாருங்க அற்பமா உன்னை எண்ணி இருந்தா கர்த்தர் உன்னை விசேஷத்தவளா பார்க்கிறாரு. If somebody does not like you, God God looks at you more valuable. வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. பாத்தீங்களா? Here we see in Genesis chapter 29 verse 31, when the Lord saw that Leah was unloved, he opened her womb. வேத வசனத்தை நல்லா பாருங்க. Look at the word of God இங்க carefully. லேயாள் வந்து அற்பமா எண்ணப்பட்டா. So the Leah was not loved. அவளதான் கர்த்தர் பார்க்கிறாரு. So God looks at her. அவளதான் விசேஷிக்கப்பட்டவளா ஆண்டவர் பார்க்கிறாரு. God considers her is very more valuable. லூக்கா 12:24 என்ன சொல்லுது? What does Luke 12:24 say? ஆண்டவர் என்ன தைரியம் சொல்றாரு? What encouragement God gives here? பறவைகளை பார்க்கல நீங்க விசேஷித்தவர்கள் You சொல்றாரு. are more valuable than the birds. ஒருவேளை இங்க பாருங்க அற்பமாய் உன்னை இந்த உலகம் எண்ணி இருக்கலாம். So the world might have considered you very low. ஆண்டவர் உன்னை விசேஷமா பார்க்கிறாரு. But God sees you more valuable. ஆண்டவருடைய அன்பு உனக்கு புரியுதா? Do you understand the love of God? அன்பிலே சிறந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். Our God is the one who is excellent in அவர் love. இன்றைக்கு உனக்கு மனதுருகிறார். So he relents for you today. உன் தேவைகள் என்ன? What is your need? உனக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்கிறார். God is asking you, what should I நீ do? உன்னுடைய வாயை இன்னைக்கு திறக்கணும். You should open your mouth today. ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயத்தை நீங்க செய்யணும். Lord, you have to work a wonderful miracle in my உன்னுடைய life. வாயை நீ இப்ப திறக்கணும். So now you need to open your mouth. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவனே என்னை போஷித்து என்னை ஆசீர்வதி நீ கேட்டியானா அதிசயம் உனக்கு நடக்கும். If you ask God was the one who feeds the birds of the air and bless me also, God will bless you. கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்த நேரம் இது. This is the time where God will do a miracle. ஆண்டவர் உன்னை விசேஷமா பார்க்கிறாரு. God looks at you more valuable. உன் ஜெபத்தை விசேஷமா ஆண்டவர் பார்க்கிறாரு. God considers your prayer valuable. இந்த உபவாச ஜெபம் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து உண்டாக போகுது. This fasting meeting is going to be a great blessing in your life. இந்த வசனத்தை கையில எடு. You just take லூக்கா 12:24 கையில எடு. take the verse Luke 12:24. நீ வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. Open your mouth and ask God. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவனே, Oh God, one who feeds the ravens in the என்னை air. விசேஷமா நீங்க பார்க்கறீங்க அல்லவா? Lord, you are looking at me valuable. இந்த உலகமோ என்ன அற்பமா பார்க்குது. So the world looks at me very low. ஆனா நீங்களோ என்ன விசேஷமா பார்க்கறீங்க. But you are the one who considers me ஆண்டவரே நான் valuable. அற்பமா எண்ணப்பட்டேன். Lord, I have been counted below. ஆண்டவரே நான் அவமானப்பட்டேன். Lord, I have been insulted. ஆண்டவரே நான் வேதனைப்பட்டேன். Lord, I have been brought என்ன பாவின்னு ஓரம் கட்டிட்டாங்க. so all the people rejected me as a sinner. ஆண்டவரே இந்த சமுதாயம் அற்பமா பார்க்குதப்பா. Lord, this society looks at me down. நீரோ என்ன விசேஷமாய் பார்க்கிறீர். But you are the one who considers me high. இன்னைக்கு என் ஜெபத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே. Lord, listen to my prayer. உங்களுடைய வாயை திறந்து நீ Open your ஜெபிக்கணும். mouth and pray. இயேசப்பா என் ஜெபத்தை கேளுங்க. Lord Jesus, hear me. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவரே, Oh, the Lord, one who helps the birds of the air. இந்த காலங்கள் விதைக்காதா? So these ravens will not sow. அறுக்காதா? It will not reap. அந்த காலங்களுக்கு பண்டசாலைகள் கிடையாது. These ravens do not have any storehouse. அதுக்கு களஞ்சியம் இல்ல. It will not have any barn. ஆனாலும் பரமபிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறார். But the God of heaven feeds them. பரமபிதா அவனை போஷிக்கிற நேரம் இது. So this is a time when the heavenly Father feeds you. பரமபிதா அவனை ஆசீர்வதிக்கிற நேரம் இது. This is a time the word of the heavenly Father லூக்கா 12:24 உனக்காக உன் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக கர்த்தர் தர வாக்குத்தத்தமா இது மாறுது. So this Luke 12:24 is going to become just promise of God to bless your family and yourself. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் இது. God, this is a time when உன் வாயை திறந்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவே. you open your mouth, you will be blessed. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவரே, Oh, the one who feeds the air, birds of the air. என்னை போஷிக்க வேண்டும் சொல்லி நீ ஜெபிக்கிற நேரம் இது. So this is the time you should open your mouth and ask God, Lord, bless me. ஆண்டவரே நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும். Lord, I want to minister to you. இதுவரைக்கும் நோவா போட்ல இருக்கிற பிரயோஜனப்படாத பட்சியா நான் இருந்தேன். So until now I have been just like a raven which was not useful in the ark of Noah. எலியா காலத்துல இருக்கிற ஆண்டவரே அற்புதமான ஊழியம் செய்யற பட்சியா என்னை மாற்றுவீராக. Lord, make me like a raven
which was useful to Elijah. அல்லது லூக்கா 12:24 நீர் உதாரணம் காட்டி பேசுற உதாரணத்துவமான வாழ்க்கை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து என்னை போஷித்து என்னை உயர்த்துங்க ஆண்டவரே கேட்பாயாக. Or you should ask God, Lord, you make me just like a raven, which is said in the book of Gospel book of Luke chapter 12 verse 24. Lord. கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்கிற நேரம் இது. This is the time God is going to hear இந்த கூட்டம் முடிய போது sound of your cry. கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணி பாரு. If you pray with tears, வேதனையோடு நீ ஜெபம் பண்ணி பாரு. if you pray with agony, மன உருக்கத்தோடு ஜெபம் பண்ணி பாரு. if you pray with sorrow, கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். God will hear with the sound of your weeping, and God will bless you. ஒரே ஒரு வசனம், கடைசியா ஒரே ஒரு வசனம். As last, and one word. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8, 9 எல்லாரும் எடுத்து பாருங்க. Psalm 6, 8 and 9. இதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டாரு. Psalm 6, 8 and 7, 8 and 9. அடுத்த வசனம். Depart from me, all you workers of iniquity, for the Lord has heard the voice of my weeping. The Lord has heard my supplication. The Lord will receive my prayer. உனக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா அக்கிரமக்காரரும் அநியாயக்காரரும் உன்னை விட்டு விலகுவாங்க. All the workers of the iniquities will go away from you. நீ எந்த இடத்துல கண் கலங்கி அவமானப்பட்டு அற்பமா எண்ணப்பட்டு அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்துவார். God is going to exalt you to the very place where people consider you useless. வாயை திறந்து ஜெபிக்கிற நேரம் இது. This is a time we should open our mouth and ஆண்டவரே pray. நீ ஆசீர்வதியோ. Lord bless me. என் குடும்ப பிரச்சனை மாறணும். The problem of my என் கண்ணீர் மாறணும். change. என்னுடைய போராட்டங்கள் மாறணும். All my struggles. நம்மள எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா? Let us all rise up. எல்லாம் எழுந்து நிற்போமா? Let us all rise up. Hallelujah. Hallelujah. Let us all rise up and give ourselves to the